மக்கள் படை என்றைக்கும் அவன் பக்கம்தான் நிற்கும், மக்கள் படை என்றைக்கும் அவன் பக்கம்தான் நிற்கும், மக்கள் எல்லாம் அண்ணே. இது எந்த பேர்? திருமாறன். இது நிலைக்கோணம் அண்ணன். சில பல நான் இல்லாமல் போகலாம், இந்த பேர் நிலைக்கோணம். எனக்கு அது சந்தோஷம். அண்ணன் வச்ச பேர் அப்போ எதிர்க்கணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவார்கள். கலைத்துறைன்றது ஒரு மோசமான துறை என்று. ஏனென்றால் இந்த கவர்ச்சியை கொண்டு வரது அல்லது பெண்களிடத்தில் கூடுதலான அன்பு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள். உண்மையாகவே எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேணும்னு சொல்லுவார்கள். அது சார்ந்த நிலையில் இருக்கேன்னு சொன்னால், அப்போ ஒரு இடத்துல ஒரு தாக்குதல் நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்த உடனடியாகவே சைக்கிளில் போகணும். அப்போ என்னோட பாஸ்கரன் சொல்லி ஒரு ஆள் இருந்தவர், மேஜர் சிட்டு என்று அழைக்கப்படுகிற அன்னலிங்கம் சிதம்பரம் அவர்கள் தான் என்னை இந்த துறைக்குள்ளே கொண்டு வந்தவர். இல்லை கூடுதலாக ரசிகர்களாம் பெறுவார்கள், அதில் மாற்று கருத்தில் அவர்களாம் கூட. இப்போ எங்களுக்கு வயசாகிட்டுது. அந்த நேரத்தில் ஓரளவுக்கு ஏதோ அவர் சொன்னார், அண்ணன் திருமாறன் சொல்லி அறிவிங்க உண்டு. அப்போ நானும் பார்த்தேன் தமிழ் தானே, நல்ல தமிழ் பேராக இருக்குது. அப்போ அங்கே தமிழ் பேராக தானே வைக்க போகணும். அப்போ தமிழ் பேராக இருக்குது தானே, சரி உங்களிடமிருந்து விடைபெறுவர் திருமாறன் சொல்லி விடைபெற்றுட்டார். கண்ணி வெட்டி கனவில் வார்து கால நினிக்க அழுக வார்து மகே அம்மே என்ன வாழ்க்கையோ. இல்ல அந்த பாட்டை கேட்டுட்டு இப்ப நீங்க சொல்லும் போது இது இவங்க பிடிச்ச பாட்டா அப்படின்னு என்ன பாடினா, நான் இதில் முகாமில் இருக்கேக்குள்ள ஆமிகாரெல்லாம் வச்சுருந்தோம். பாட்டு தானே அவங்க இப்போ நாங்கள் இப்போ சிங்கள பாட்டை பாடுற மாதிரி தானே. இப்போ அவங்களுக்கும் அது அந்த பாட்டை கேட்குற சந்தோஷத்துக்காக வச்சு அவன் போட்டு பெருசாக பார்ப்பான். என்ன ஆனால் என்னன்னு தெரியாது. உங்களுக்கு என்ன அந்த உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். இது நக்கீரன் சபையில் புட்டுக்கதை, பிரமுகர்களுடைய அறியப்படாத பக்கம். அதை தாண்டி சுவாரஸ்யமான பல்வேறுபட்ட கதைகளை பேசுகிற ஒரு களம். இந்த வாரமும் சந்திக்கிறோம். வணக்கம் காயா. வணக்கம் உஷாந்தன். வணக்கம் மக்களே. ஒரு வித்தியாசமானது ஆனா வளமையா நீங்க பாக்குற விஷயம், எங்களுக்கு பிடிச்சமான உணவோடு சேர்ந்து சுவாரஸ்யமான பழைய கதைகள். அதுவும் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது சாதாரணமான ஒரு நபர் கிடையாது. அந்த நபர் பற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் நாங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். ஒவ்வொரு நாளும் காலையில கரைச்சல் பண்றோம். இடைவெளிக்கு பிறகு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறோம். இன்றைய நாள்ல அறிமுகமே தேவையில்லாத ஒருத்தர் என்றுதான் நாங்க சொல்லலாம். சீலண்ணா இசைச்செல்வன். அவரை பார்த்த உடனே பல பேருக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். இந்த தேசத்தினுடைய பல்வேறுபட்ட பயணங்கள்ல பல்வேறுபட்ட மிக முக்கியமான காலங்கள்ல அவருடைய பணி என்பது காத்திரமான. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கும். சுகமா இருக்கிறோம். சட்டன்னு முடிச்சாச்சு. இல்ல நீளமா கதைக்க கூடாது. நீளமா காய்ச்ச கரைக்கவில்லை. சரி, இப்ப இந்த பயணங்கள் ஆரம்பத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் ஒரு தளத்துல இருந்தீங்க, இப்ப இன்னொரு தளத்துல இருக்கிறீங்க. காலச்சூழல் என்பது வேறுபட்டது. இப்ப எப்படி இருக்கு இந்த பயணம்? அன்றைய காலகட்டம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைய காலகட்டம் என்பது ஒரு குடையின் கீழே நாங்கள் செய்யப்பட்ட காலம். அந்த காலத்திலே உண்மையாகவே சொல்லப்போனால், அதாவது ஒரு குடையின் கீழ் தரப்பட்ட வேலைகளை நாங்கள் சிரமம் இல்லாமல் செய்யக்கூடியதாக இருந்தது. இப்போது பறந்துபட்டு அது சிதறி கிடக்கிறது. அப்போ சிதறி கிடக்கக்குள்ள அதில் செய்கிற ஏற்பாடுகள் என்பது உண்மையிலேயே மிக சிரமமான ஒரு காரியமாக இருந்தாலும் நல்லது செய்கிறோம். ஆனால் ஒரு தலைமைத்துவம் என்கின்ற அந்த அதற்கு கீழே நாங்கள் செய்த வேலை என்பது இப்போது இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். சரி, சின்னலேருந்து ஒரு தடவை கேட்டால் நான் ஆசிரியர் ஆகணும், வைத்தியர் ஆகணும், பொறியியலாளர் ஆகணும், இப்படி ஒவ்வொரு இலட்சியங்களை சொல்வார்கள். சீலண்ணையை பொறுத்தவரையில் இந்த அறிவிப்பாளர் துறைக்குள்ள வரணும்ன்றது சின்ன வயசுல இருந்த ஒரு எதிர்பார்ப்பா அல்லது சடதியான ஒரு விபத்தா? இல்லை, நான் உண்மையாகவே என்னுடைய துறை என்றது பாடல் துறை. நான் பாடலை பாடுறதான் என்னுடைய சின்ன வேலையிலேருந்து பாடல் பாடுவது, நாடகங்கள் நடிப்பது, இதுதான் என்னுடைய வேலையாக இருந்து கொண்டிருந்தது. அறிவிப்பாளர் என்பது நீங்கள் சொன்னது போல ஒரு திடீரான ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான். அதாவது நான் நாடகங்கள், கதாபிரசங்கங்கள் மகாஜன கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த போது நாடகங்கள், கதாபிரசங்கம் செய்து கொண்டிருந்தது. அதன் பிற்பாடு அப்படியே என்னுடைய மேற்படிப்புகளை தொடர முடியாமல் நான் புலம்பெயர் நாடு ஒன்றுக்கு செல்வதற்கு முயற்சித்த போது அதை என்னால் முடியவில்லை. திரும்பவும் நான் நாட்டிலே வந்தபோது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தாயகத்திலே மிகச்சிறந்த பாடகராக இருக்கக்கூடிய மேஜர் சிட்டு என்று அழைக்கப்படுகிற அன்னலிங்கம் சிதம்பரம் அவர்கள் தான் என்னை இந்த துறைக்குள்ளே கொண்டு வந்தார். நான் முதலில் அந்த வானொலி, எங்களுடைய தாயக வானொலியிலே பணியாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வானொலியிலே நான் பணியாற்றுகிற போது என்னை ஒரு செய்தி சேகரிப்பாளரால் தான் என்னை எடுத்திருந்தார்கள். நான் ஒரு செய்தி சேகரிப்பாளராக இருந்தபோது
திடீரென ஏற்பட்ட சில சம்பவங்களால் அங்கே நான் அறிவிப்பாளராக வேண்டிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது. உண்மையாகவே இது சுவாரஸ்யமான சம்பவம் என்னவென்று சொன்னால், அறிவிப்பிலே நான் செய்தி சேகரிப்பாளராக இருந்தபோது உடனடியாகவே அறிவிக்க சொல்லி எனக்கு சொன்னார்கள். நான் இந்த மேடைகளில் சும்மா நாடகங்களில் பள்ளிக்கூடங்களில் சும்மா அறிவிக்கிறதானே, அதை வச்சுக்கொண்டு ஒரு வானொலியிலே எப்படி செய்வது என்பது எனக்கு மனதுக்குள்ளே மிகப்பெரிய சங்கடமாக இருந்தது. அப்படி இருந்தாலும் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி முதல்ல நான் வந்து உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியிலே தான் எங்களுடைய ஒளிபரப்பு கோபுரம் இருந்தது. அங்கே அறிவிப்பு போயிருக்கிறேன். ஏதோ என்னால் முயன்ற அளவுக்கு என்ற அறிவிப்பு போய் கொண்டிருந்தது. விடைபெறுற நேரம் வந்தால் என்ன பேரை சொல்வது, என்னுடைய சொந்த பேர் குணசீலன். அப்போ சீலன் என்று சொல்வதா, குணசீலன் என்று சொல்வதா, அல்லது வேறு ஏதாவது பேரை சொல்லுவாங்க யோசிச்சு கொண்டிருந்த போது எனக்கு முன்னால் இருந்த தொழில்நுட்பவியலாளர் ஜீவா என்று அழைக்கப்படுபவர் மேஜர் திருமாறன், இப்போது அவர் எங்களிடம் இல்லை. அவர் சொன்னார், அண்ணன் திருமாறன் சொல்லி அறிவிங்க உண்டு. அப்போ நானும் பார்த்தேன் தமிழ் தானே, நல்ல தமிழ் பேராக இருக்குது. அப்போ அங்கே தமிழ் பேராக தானே வைக்க வேணும். அப்போ தமிழ் பேராக இருக்குது தானே, சரி உங்களிடமிருந்து விடைபெறுபவர் திருமாறன் சொல்லி விடைபெற்றுட்டார். அப்போ ஒளிபரப்பெல்லாம் முடிஞ்ச அப்புறம் சொன்னார், அண்ணன் இது எந்த பேர் திருமாறன், இது நிலைக்கணும் அண்ணன், சில வேளை நான் இல்லாமல் போகலாம், இந்த பேர் நிலைக்கணும், எனக்கு அது சந்தோஷம், அண்ணன் வச்ச பேர் அப்போ எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. அதே வேளையில் யோசனையாகவும் இருக்கடே, இந்த பேரை வச்சுட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான். பிறகு அப்படியே திருமாறனே வாய்ச்சி கொண்டு அப்படியே நான் என்னுடைய அறிவிப்பு துறையில் திருமாறனாகி இன்றைக்கு திருமாறனேன்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்தளவுக்கு நான் அதை செய்கிறேன். ஆனால் அந்த பேர் வச்ச அந்த தம்பி இன்றைக்கு எங்கள்கிட்ட இல்லை. அவர் அந்த எங்களுடைய தொழில்நுட்ப சாதனங்களை கொண்டு வரதுக்கு மட்டக்களப்பிலேருந்து விரைக்கில் தான் அவர் காணாமல் போனவர். ஆனால் அவர் காணாமல் போனாலும் அவருடைய அந்த பேரை தாங்கி அவருடைய குடும்பங்கள் என்ன கண்டா உடனே அந்த மகனை கண்டது போல் அவருடைய தாய் அண்மையில் தான் அவவும் இறந்திருந்தார் குருநகர் பகுதியில். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உசாந்தனுக்கு தெரியும், கலிஸ்டஸுடைய அண்ணா, நான் சொல்கிறவர் அண்ணா. கலிஸ்டஸ் வந்து அவரும் இந்த தொழில்நுட்பத்திலே இருந்து அவருடைய அம்மா இறந்துருக்கா. வந்து அந்த பேராலேயோ என்ன ஏரியா என்னோட வந்து நல்ல விதமாக என்னோட நல்லா பழகியிருந்தார்கள். இப்படி தான் என்னுடைய அறிவிப்பு துறை தொடர்ந்து என்னுடைய தாயக வானொலியிலே சென்று கொண்டிருந்தது. இந்த அறிவிப்பு துறைக்கு வர்றதுக்கு முன்னால நீங்க சொன்னீங்க, இந்த செய்தி சேகரிப்பாளராக நீங்க கடமையாற்றி இருக்கிறீங்க. அறிவிப்புக்கும் செய்தி சேகரிப்பாளருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை விட செய்தி சேகரிக்கிறது வந்து அந்த காலப்பகுதியில ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நீங்க செய்திருப்பீங்க. அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்க. ஏன்னா இப்பவும் செய்தியாளர்களுக்கு சேகரிக்க போறாக்களுக்கு பிரச்சனை இருக்கேக்க, ஒரு போர் சூழல்ல நீங்க எந்த விஷயங்களை அந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் தேடி எடுக்கும் போது எங்களுக்கு அது கனதியா இருக்கும். அதெல்லாம் நேர்த்தியா கொண்டு போய் சேர்க்கும் போது ஏற்பட்ட அந்த அனுபவங்களை பற்றி சொல்லிடுமா? நிச்சயம் நல்ல கேள்வி. என்னென்றால் இதை நான் சொல்லணுமென்றது தான் நீங்களே கேட்டுட்டீங்களே. என்னென்னா அந்த நேரத்தில் செய்தி வாசிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட வாகனம் இல்லை, எங்கள்கிட்ட சைக்கிள் தான் இருக்கும், துவிச்சக்கர வண்டி தான் இருக்கும். அப்போ ஒரு இடத்துல ஒரு தாக்குதல் நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்த உடனடியாகவே சைக்கிளில் போகணும். அப்போ என்னோட பாஸ்கர்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தவர், இப்போ புலம்பெயர் நாடு ஒன்றில் இருக்கிறார். அவரும் நானும் தான் அதில் செய்தி சேகரிப்பாளராக இருந்து நான் நினைக்கிறேன் கோண்டாவில் பகுதியில் ஒரு தாக்குதல் நடந்தது. அதில் ஏராளமான அழிவுகள் ஏற்பட்டது. அப்போ உடனடியாக அங்கே ஓடி போனோம், சைக்கிளாக ஓடி போய் அங்கே செய்தியை சேகரித்து கொண்டு வர்றது. உண்மையாகவே அந்த இடத்துல செய்தி சேகரிக்கிற போது ஏற்படுற அந்த மன கஷ்டங்கள் என்பது உண்மையிலே விவரிக்க முடியாத ஒன்று. என்றால் அங்கே இருக்கிற மக்களினுடைய அந்த அவலம், அதே போல் நாங்கள் அவலப்பட்டு போகணும். என்றால் சில இடங்களில் போனோம்னு சொன்னால் எங்களை சுற்றி பெரிய பாரிய ஆபத்து இருக்கும். அதெல்லாத்தையும் தாண்டி நாங்கள் அங்கே போய் அந்த செய்தியை சேகரித்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து எங்களை எடிட்டராக இருந்தவர் இறைவன் சொல்லி அவரும் இப்போ இல்லை எங்கள்கிட்ட. அவருடைய செய்தியை கொண்டு வந்து இங்கே சேகரித்து கொண்டு வந்து கொடுத்தால் அந்த செய்தியை போய் நாங்கள்லாம் அதை சரி பார்த்தும் கொடுக்கணும். அப்போ அது ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த நேரத்தில். ஆனால் எந்தவித பயமும் அந்த நேரத்தில் கிடையாது. அது சைக்கிளில் போவோமோ அல்லது சில பல பொறுப்பாள மரங்களை ஏற்றி கொண்டு போகணும். ஏற்றி கொண்டு போய்கையும் நாங்கள் எதிர்பார்க்காத சில சம்பவங்களும் நடக்கும். அது மற்றவர்களுக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் கூட எங்களுக்கு கிடைக்கும். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அது விளங்கும். அந்த சம்பவங்கள் கூட அந்த சுவாரஸ்யமான சம்பவமாக அந்த இடத்துல இடம்பெறும். சொல்லியிருந்தீங்க இப்போதான் உங்களை என்ன வந்து அறிவிப்பாளராக தெரியும். அதுக்கு மேலே நான் ஒரு பாடகனப்பா. உண்மையா நிறைய இடத்துல நீங்க அறிவிச்சே இல்லை, அந்த பேர் வர்றதுக்கு காரணமே அறிவிப்பாளர். ஒரு பாட்டு பாடிக்காடு. சரி, இப்போ வாத்தியங்களும் இல்லை. சரி, ஏதோ
காவேரியா காணல் நீரா பெண்மை என்ன உண்மை, முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் நில்லு, ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன மானே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே, ஆகாயம் ஆகாத மேகம் ஏது கண்ணே, நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம். நல்லா இருக்கு. நிலா உங்கள்கிட்ட வந்துச்சா, நீங்க நிலாட்ட போனீங்க? ரெண்டும் தான். ஏதோ ஒன்றுதான் முதல் நடந்திருக்கு. நிலாட்ட போனதான் நிலா தேடி வந்தோம். ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த வெளிநாடு போறதுக்கு முயற்சி செய்து திருப்பி நாட்டுக்கு வந்து அதுக்கு பிறகுதான் இந்த வழியெல்லாம் இப்படி வந்தேன்னு சொல்லி வெளிநாடு போயிருந்தா சீலன்னா என்ன ஆகிருப்பேன்? இல்லை, வெளிநாடு போயிருந்தால் என்னுடைய அந்த உணர்வு என்பது உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ் உணர்வு தான் எங்கள் எல்லார்ட்டையும் இருந்தது. எங்களுடைய வீட்டிலே அப்படித்தான், அப்படியான உணர்வு தான். இப்போ வெளிநாட்டுக்கு நான் போயிருந்தாலும் கூட அங்கே நான் நினைக்கிறேன் அறிவிப்புத்துறை எனக்கு சரி வருமானவே பாடல் துறையில் தான் நான் இருந்து கொண்டு இருப்பேன் எனக்கு தெரியுது. என்றால் என்னோடு சேர்ந்த உறவுகளெல்லாம் இப்போ அங்கே இருக்கிறபடியா நான் அந்த கலைத்துறையில் தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் தூரம் பேர் அடிபட்டுருக்குமா? அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்றால் எங்களுக்கு பேர் கொடுக்கறது எங்களுடைய ஈழம், அதாவது எங்களுடைய தமிழீழம் தான் எங்களுக்கு பேர், எங்களுடைய தாயகம் தான் எங்களுடைய பெயரை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறது. இது நான் நினைக்கிறேன் புலம்பெயர்ந்தில் 10 ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். இல்லை, இப்போ நீங்கள் பாடல் பற்றி பேசுகிற நேரத்தில் எனக்கு கேள்வி வந்தது, நீங்கள் பாட்டு பாடும்போது அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த காலப்பகுதியில் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய ஸ்டேஜில் படிச்சிருப்பீங்க, மேடைகளில் ஏறி இருப்பீங்க, கச்சேரி. இப்போ நிலான்னு பேசின உடனே ஒரு சிரிப்பு வேற வந்தது. அப்போ அந்த மேடையில் ஏறி படித்ததுக்கு பிறகு இல்லை, அது முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிஞ்சது, அதால கேட்குறேன். அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கும் போது உங்களுக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ எப்படியான ரசிகை கூட்டங்கள் உங்களுக்கு இருந்தது? அப்படின்னு ரசிகை கூட்டம் நிறைய அது பிரச்சனை. ஆனால் பலமையாக இருக்கிறது தானே. இப்போ கலைஞர்கள் என்றால் எல்லாரும் சொல்லுவார்கள் கலைத்துறை என்றது ஒரு மோசமான துறை என்று. என்றால் இந்த கவர்ச்சியை கொண்டு வர்றது அல்லது பெண்களிடத்தில் வந்து கூடுதலான அன்பு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள். உண்மையாகவே இசை என்பது எல்லோரையும் ஆட்கொள்ளக்கூடிய ஒன்று. இசையால் வசமாகாத இதயமே இல்லைன்னு சொல்வார்கள். அப்போ நாங்கள் உண்மையாகவே இந்த ஆராய்ச்சிகளிலே சொல்லப்படுது, சாதனை தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு இசைன்றது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அதான் சொன்னார்கள், ஒரு மரத்தை நட்டுவிட்டு அந்த மரத்தை மூடி அதுக்குள்ளே இந்த ஒலி அமைப்பை கூட கொடுத்த போது அது வளர்ந்தது அப்படி என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆய்வு என்பது அப்படித்தான் சொல்லுகிறது. என்றால் இசை என்பது எல்லோரையும் வசப்படுத்துகிற அதே வேளையில் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாங்களும் மேடையாளர் அங்குங்கிற போது ரசிகர்கள் தம்பி சொன்ன மாதிரி ரசிகர்களும் பெறுவார்கள், ரசிகைகளும் பெறுவார்கள். அது கால ஓட்டத்திலே ஓடிக்கொண்டு இல்லை, கூடுதலாக ரசிகைகள்லாம் பெறுவார்கள், அதில் மாற்று கருத்தில் அவர்கள்லாம் கூட. இப்போ எங்களுக்கு வயசாயிட்டுது, அந்த நேரத்தில் ஓரளவுக்கு ஏதோ அந்த கலையும் இதுவும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மிக குறிப்பாக நீ சொன்னீங்க அந்த முன்னுக்கு ஒரு காலம் இருந்தது, இப்போ ஒரு காலம் இருக்கு, அந்த கால சூழலுக்கு இடைப்பட்ட வேறுபாடு. இப்பத்த சூழலுக்கு ஒரு பாடல் சொன்னீங்க. அந்த கால மேடைகள்ல சீலண்ணாண்ட பேர் சொல்லக்கூடிய ஒரு பாடல் அல்லது திருமாறன் தான் அங்க பேரா இருக்கு. திருமாறன் இந்த பாட்டு படிச்சா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குற பாட்டு இது. அதில் வந்து கூடுதலாக நான் செல்லப்பாண்ட பாட்டை தான் கூட அங்கே பாடுறது. என்னுடைய சொந்த பாடல்களும் இருக்கிறது. கூடுதலாக மக்கள் மத்தியில் நான் பிரபலமானது என்பது தேனிசை செல்லப்பா அவர்களுடைய பாடல். அதில் நிறைய அவன் வாழும் காலத்தில் தான் தமிழீழம் பிறக்கும், ஆளும் தமிழர் கொடியொன்று உலகத்திலே பறக்கும், மக்கள் எல்லாம் பக்கம், மக்கள் படை என்றைக்கும் அவன் பக்கம்தான் நிற்கும், மக்கள் படை என்றைக்கும் அவன் பக்கம்தான் நிற்கும், மக்கள் எல்லாம் பக்கம் அப்படின்னு சொல்லி தேனிசை செல்லப்பா அந்த பாட்டு. அந்த பாடலை கூட பாடுறபடியாக இப்போ எனக்கென்று ஒரு தனித்துவத்தை நான் வைத்து கொண்டேன். என்றால் எல்லாரும் எல்லா பாட்டையும் பாடுவேன்.
அப்போ அப்படியே இருக்கக்குள்ள நான் தேனிசை சிலப்பான பாட்டை கொஞ்சம் எடுத்து பாடக்குள்ள நீ மைக்கில் பாடைக்குள்ள கொஞ்சம் நாங்கள் அந்த சிலப்பாவினுடைய அந்த சாயலை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு பாடைக்குள்ள அது கொஞ்சம் பாடக்கூடிய இருக்கும். பிறகு எனக்கு தனித்துவமான பாடல்கள் எனக்கு உருவாக்கப்பட்டது. அதுலேருந்து நான் என்னுடைய பாடல்களையும் நான் பாடியிருக்கேன். பெருமாள் அன்னைக்கு தனித்துவமான பாடல்னு சொல்றீங்க, என்ன பாடல் அப்படி? தனித்துவமான பாடல் வந்து இந்த நானும் திருமலைச்சந்திரனும் பாடின நிறைய இருக்குது. அதில் ஒன்று ரெண்டு சொல்கிறேன். நானும் திருமலைச்சந்திரனும் பாடின பாட்டு, யார் என்று நினைத்தாய் எம்மை, ஏன் வந்து அழைத்தாய் மண்ணில், போரென்று வந்தாய் இங்கு விழுந்தாய் பார்த்தாயா சிங்கள தம்பி அப்படின்னு சொல்லி நானும் திருமலைச்சந்திரனில் பாடின மேலே கடலலை மீதி நிலை செல்வோம் வெல்வோம், அது நானும் சுமாரனையும் பாடினது. மற்றது சாந்தனையோட ஒரு பாட்டு பாடினான். அந்த வில்லு பாட்டு ஒன்று இருக்கு, நடவடிக்கையில் வில்லு பாட்டு ஒன்று. மற்றது வலையை தடாந்தோணி என்று சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்கள். வலையை தடாந்தோணி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, அது நானும் சாந்தனையும் பாடினேன். ஓ அதுதான் அது. அதுக்கு அப்படியே நிறைய பாட்டு பாடிக்கணும். வந்து கடைசியாக வந்து ஒரு பொருத்த பாட்டு ஒன்று பாடினது, சொல்கிறதுல எந்த வித ஐயவும் இல்லை. அது வந்து இந்த கன்னிவடி கனவில் வருது, கால நினைக்க அழுக வருது, அந்த பாட்டு நான் பாடின பிறகு நான் என்னுடைய வியூகத்தை மாற்றிக்கொண்டேன். என்றால் பாட்டு பாடினார் இங்கே இருக்கார், அதுக்கு நடித்தவர் இங்கே இருக்கார். ஓமாம், இங்கே தான் இருக்கிறார். ஆடலுக்கு இசையமைச்சவர் தான் புலம்பெயர் நாட்டிலே இருக்கிறார். எழுதினவரும் புலம்பெயர் நாட்டில் கரைப்பெருதி, இசையமைச்சர் இசைப்பிரியன். உண்மையாகவே அது என்னென்றால் அதுவும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். சாந்தனை பாடி பார்த்துட்டு சாந்தனை சொல்லிச்சு, அது எனக்கு செட் ஆகலடாப்பா, இது குரல் இது சரி வராது, என்ன விடுங்க. இந்த வசி பாடின வசீகரன் பாடி பார்த்துட்டு ஐயோ எனக்கு இது சரி வராண்டு. அப்போ பிறகு சேரலாதன் சொல்லி எங்களை நிதர்சனத்துக்கு பொறுப்பாக இருந்தவர். அவர் சொல்லியிருக்கார், சீலண்ணியருக்கா கூப்பிடுவோம், ரெண்டாவது அந்த நாடகங்கள் நடிக்கிறபடியா ஆமி மாதிரியெல்லாம் நடிப்பார், அப்போ அவரை கூப்பிடுவா பாடி பார்ப்போமோன்னு சொல்ல. அப்புறம் ஓகே நல்ல ஐடியா கூப்பிட்டு பார்ப்போம்னு பாடி நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 மணித்தியாலத்தில் முடிஞ்சு பாட்டு. அப்போ நான் என்னென்னால் அந்த ஆமி பாடுற வேண்ட கொச்ச தமிழை நான் நாடகம் நடிக்கிறபடியா அதிலேயே பாடுங்கன்னு சொல்ல நான் அப்போ அதே மாதிரியே பாடினேன். அது ஓகே ஆகிட்டு 1.5 மணித்தியாலத்தில் பாட்டு முடிஞ்சு. அது அந்த கன்னி வெடி கனவில் வருது, கன்னி வெட்டி கனவில் வாருது, காலை நினைக்க அழுக வாருது, மகே அம்மே என்ன வாழ்க்கையோ அப்படின்னு சொல்லி குறிப்பாகவே அப்படிதான் பாடணும். அந்த பாட்டு சாவன் நினைக்க பயம், அந்த பாட்டு பயம் இல்லை பயம் வருது இல்ல. அந்த பாட்டு அப்ப மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் சில பேர் அந்த பிளேலிஸ்ட்ல கேட்கறோம் தெரியும். அது நீங்க படிச்ச பாட்டு. ஆமா, அவரை பாத்துக்கிட்டா அவர் அந்த திரையில வர இல்ல, அந்த பாட்டை கேட்டுட்டு இப்ப நீங்க சொல்லும் போது இது இவங்க படிச்ச பாட்டா அப்படின்னு என்ன பகுதினா, நான் இதுல முகாமில் இருக்கேக்குள்ள ஆமிக்காரெல்லாம் வச்சுருந்தோம் பாட்டு தானே. அவங்க இப்போ நாங்கள் இப்போ சிங்கள பாட்டை பாடுற மாதிரி தானே, இப்போ அவங்களுக்கும் அது அந்த பாட்டை கேட்குற சந்தோஷத்துக்காக வச்சு அவன் போட்டு பெருசாக பார்ப்பான். என்ன ஆனால் என்னன்னு தெரியாது. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஐயோ எனக்கு அது எப்படின்னு சொல்ல தெரியல, அவ்வளோக்கு பெரிய பயமாக இருந்தேன். ஆனால் அவங்க சொன்னாங்களா அது கலைஞர்கள் அப்படி தானே பாடுவாங்கன்னு சொல்லி அதை எனக்கு கொமாண்டர் சொன்னேன். இப்போ இந்த கேள்விப்பட்டேன். உண்மையில அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அவர் நல்ல ஒரு இசைக்கலைஞர், குறிப்பாக அந்த இதில் காட்சியில வந்துடக்கூடியவர். சரி, இந்த அனுபவங்கள் சீலன கௌரவங்கள் நிறைய பெருமதிகள் பெருமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கு. 2009க்கு முதல் கிடைச்ச பெருமை என்ன, இப்ப வரையும் இந்த கால 2 காலமா பிரிச்சு கொள்வோம், இந்த காலத்துல கிடைச்ச மறக்க முடியாத உங்களுக்கு கிடைத்த பெருமை என்றா? இல்லை, 2009க்கு முதல் என்ன கௌரவம் கிடைத்ததுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேலே தேச தலைவனுடைய அந்த சந்திப்புகள், நாங்கள் போகிற இடங்கள் எல்லாம் என்னுடைய பொறுப்பாளரால் எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்கள் நிறைய அவரை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவருடைய கைகளால் விருது வந்து 2 முறை கிடைச்சிருக்கு எனக்கு. ஒரு முறை போரிடம் வெள்ளமை சேர்ப்போம் என்ற ஒளிநாளவில் பாடினதுக்காக மருத்துவ பிரிவு நடத்தின அந்த இருவற்றில் எனக்கு கிடைச்சது, அவர்கிட்ட பரிசு வாங்கினது. மற்றது எங்களுடைய அந்த தாயக வானொலியில் நான் பணியாற்றியமைக்காக பாராட்டி எனக்கு ஒரு தங்க விருது கூட அவர்கிட்ட கையால் கிடைச்சாது. அதை விட வேறு எனக்கு எதுவுமே சொல்ல தெரியலை. அந்த இல்லை சொல்ல உண்மையாக அது பெரிய சந்தோஷம் என்னென்றால், நானும் இந்த மண்ணிலே ஒரு ஒரு புல்லாக இருந்திருக்கிறேன், அந்த சேவை செய்திருக்கிறேன் என்று பாராட்டி எனக்கு தந்தது உண்மையிலே அது மறக்க முடியாத சம்பவம். அதுக்கு பிறகு 2009க்கு பின்னர் நான் புலம்பெயர் நாடொன்றுக்கு செல்வதற்காக எத்தனித்து மீண்டும் திருப்பி போய் பார்ப்போம்னு சொல்லி போட்டு வலிக்கிட்டு போய் பார்த்தேன். அங்கே போய் அங்கே சரி வரையில திரும்பியும் அதுவும் திருப்பி வந்தாச்சு. திருப்பி ஒரு கொஞ்ச காலம் நின்று போட்டு வந்து இங்கே செய்யக்குள்ள எங்களுடைய யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கம்
ஒரு பாராட்டு அந்த மூத்த கலைஞர்களை மதிப்பளிக்கின்ற ஒரு நிகழ்வை மெல்லிச வாசம் என்ற தலைப்பில் நடத்தி இருந்தது. அதில் எனக்கு ஒரு கௌரவம் கிடைச்சது. மேன்மை குரலோன் அப்படின்னு சொல்லி ஒரு விருதை வழங்கினார்கள். விருதை வழங்கினது ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், எங்களுடைய உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்களுடைய கைகளினாலே அந்த விருதை பெற்றது எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியாத ஒன்றாக இருக்குது. என்றால் ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு, அதாவது எங்களுடைய இலங்கையில் இருக்கிற முஸ்லீம்களும் இந்தியாவிலே இருக்கிற முஸ்லீம்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே இருக்கின்ற தமிழ்நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்வதில்லை. தங்களுடைய மார்க்கம் இஸ்லாம், ஆனால் நாங்கள் தமிழர்கள். ஆனால் இங்கே அப்படி அல்ல. இங்கே நாங்கள் முஸ்லீம், நீங்கள் தமிழர்கள் தான் சொல்லுவார். அப்படி தான் இங்கே வச்சிருக்கிறார்கள். இங்கே தாங்கள் தமிழர்கள்னு சொல்ல மாட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை, அவங்க தமிழர்கள் தான். அப்போ அப்படி இருக்கிற போது உண்மையாகவே அது நான் சொன்ன வந்த விஷயத்தை மறந்து விட்டேன்னா, அந்த அவர்களுடைய அந்த 2 வேறுபாட்டை சொல்கிற போது அப்படியாக இருந்தது. சரி, இந்த யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர்கள் சங்கம் என்று சொல்கிறதான் ஞாபகம் வருகிறது. இந்த மாதம் 6, 7, 8 இந்த 3 நாட்களும் இசைக்குழுக்களாக சேர்ந்து ஒவ்வொருவரும் மேடை போட்டு இந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்துகிறார்கள். காங்கேசன்துறை உல்லாச கடற்கரை கடந்த மாதத்துக்கு முந்தைய மாதம் கூட ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை வலிவடக்கு பிரதேச சபை அந்த இடத்துல ஏற்பாடு செய்திருந்தது. உணவு திருவிழா. உணவு திருவிழா. அதுக்கு பிறகு ஏறக்குறைய 12 இசைக்குழுக்கள் சேர்ந்து இந்த வெற்றிகரமான நிகழ்வை 3 நாட்கள் நடத்த போகிறார்கள். வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் கட்டாயம் சென்று பாருங்கள். எங்களுடைய கலைஞர்கள் முந்தியெல்லாம் நாங்கள் கலைஞர்களோ வேறு யாரும் அடுத்தவட்ட போய் எங்களுக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கான மேடை வேணும், வாழ்றதுக்கான வாய்ப்பு வேணும் என்று சொல்லி யாரும் கேட்டது கிடையாது. ஆனால் அதையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் மிக கண்ணியமாக மிக கரசனையோடு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காலம் இருந்தது. இன்றைக்கு அதில் நீங்கள் ஏனையவர்களைப் போல இல்லாமல் நீங்களாக முன்வந்து நீங்களே ஒரு சங்கத்தை உருவாக்கி அதை ஒரு நிகழ்ச்சியாக செய்கிறீர்கள். ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே வாழ்த்துகள். பிள்ளைகள், வீட்டுக்காரர், அப்பாவை, ஒரு இந்த கலைஞனா இருக்கிற அப்பாவை எப்படி பார்க்குறாங்க? உண்மையாகவே பிள்ளைகள் எல்லோரும் ஒத்துழைப்பார்கள். ஆனால் இந்த துறையில்ன்றது குறைவுன்னு தான் சொல்லணும். மகன் கொஞ்சம் அறிவிப்பார். இந்த அறிவிப்பு போட்டியில் தேசியத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு போனவர் தேசியத்தில் 4 இடங்களை நினைக்கிறோம். 4 இடம். அந்த நாங்கள் எடுத்த அளவுக்கு இப்போ பிள்ளைகள் இல்லை தானே. நாங்கள் எடுத்த முயற்சி அல்லது நாங்கள் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உள்ளுணர்வு அல்லது தமிழர்களுடைய அந்த தமிழ் உணர்வுன்றது இப்போதைய பிள்ளைகளுக்கு இல்லை. இப்போதைய பிள்ளைகளுக்கு தெரியும் தானே, ஃபோன் கையில் இருந்தால் சரி. அப்படி தானே எங்களை விட்டையும், அது சாதாரணமாக எல்லாற்ற விட்டையும் அப்படி தானே இருக்குது. ஃபோன் கையில் இருந்தால் சரி, வேறு துறையில் ஒரு துறையை முன்னோக்கி போகணும்னு சொல்லி இருக்கிறார்கள் குறைவு தான். தொலைபேசி கொடுத்து அந்த பிள்ளை அதை பார்த்தா தான் சாப்பிடுது. இப்போ அப்படி இருக்குது. அப்படி தான் எல்லா குடும்பங்களையும் இருக்கிற மாதிரி தான் எங்களை பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கணும். ஆனால் அவர் கொஞ்சம் முயற்சி இருக்குது. என்னுடைய திறமைகளை பார்த்து பழகிக்கொண்டு வாரார். எதிர்காலத்தில் வரலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சொல்லுவாங்க, அந்த பாகற்கொட்டை போட்டால் சுரக்கொட்டை முளைக்கும்னு சொல்லி. ஒப்பற்ற இந்த தேசத்தினுடைய பெரும் தலைவரால் நீங்கள் பதக்கம் வழங்கி பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறீங்க. அந்த பாடல் மருத்துவ பிரிவுக்காக தான் நீங்கள் பாடணும்னு சொன்னீங்க. ஞாபகம் இருக்கு அண்டை? அந்த ஞாபகம் பெருசாக அது ஞாபகம் இல்லை எனக்கு உண்மையாகவே. சில பாடல்கள் எங்கள் ஞாபகம் இருக்கும், அதை ஞாபகத்தில் வச்சுருப்போம். இது இப்போ திடீரென்று கேட்டோன்னா அந்த ஞாபகம் வருது இல்லை. செயல்வீரன் நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். விசாதனுக்கு செயல்வீரன் தான் அதுக்கு இசையமைச்சது. சரி, இன்று வரையும் உங்களை மறந்து இப்போ நீங்கள் தான் பாடினது, இவர் தான் பாடினது, அவர் தான் பாடினதை தாண்டி ஏதோ ஒரு பாடல் ஒன்று முணுமுணுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு கிழமையில் ஒரு நாளோ மாசத்துல 1 தடமோ 2 தடமோ எங்கேயாவது போகும்போது கூட ஒரு பாடல் தன்ற பாட்டில் முணுமுணுக்கப்படும். பிறகு அந்த வீடு நான் தானே இந்த பாட்டை பாடினேன், அதை நானே திருப்பி பாடுறேன்ற ஒரு சந்தோஷம் இருக்குதானே. அப்படி இந்த பாடல் இருக்கு. அப்படி அந்த இன்னொரு பாட்டு இருக்கு, அந்த மேஜர் நிலவன் கரும்புலிய மேஜர் நிலவன் நினைவா ஒரு பாட்டு பாடினா, அந்த ஒளி நிலவாய் கரிய ஒளி நிலவாய் ஈகச் சுடர்களிலே ஒளிச்சுடராய் அப்படின்னு சொல்லி பாட்டு. அது அந்த எனக்குள்ளே நிறைய அந்த மெலோடி என்ன வரியா ஞாபகத்தில் இருக்கும். அந்த பாட்டை இயற்றின விரம் இப்போ இல்லை. மாமனிதர் கொஞ்சம் நவனன் தான் அந்த பாட்டை இயற்றினது. இசையமைச்சது ஸ்ரீவன். அந்த பாட்டை அடிக்கடி என்னோட பேர் அந்த ஹமிங் அந்த அந்த மெலோடி நல்ல இதாக இருக்கும். அது எங்கே போனாலும் ஏன்னா அந்த எஸ்பிபி அந்த அசைவுகள் மாதிரி வேறு அந்த பாட்டை நாங்கள் பாடிக்கொண்டு போயிருக்கோம். அப்படி அதை தான் அடிக்கடி முணுமுணுக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற போது நீங்கள் நிறைய கலைஞர்களோட வேலை செஞ்சுருக்கிறீங்க. அதுவும் நீங்கள் சொல்கிற அந்த கலைஞர்கள் எல்லாம் இப்போ வரைக்கும் பேர் சொல்கிற அளவுக்கு
இப்ப தாயகம் சார்ந்து பேசுற நேரத்துல இவர்கள் இல்லாம அவங்க இல்ல அப்படின்ற அளவுக்கான பெயர் பெற்ற கலைஞர்கள் அவர்களோட பணியாற்றியது பற்றி எங்களுக்கு சொல்லலுமா? நிச்சயமாக கலைஞர்கள் என்பவர்கள் நகைச்சுவை ததும்பிய கலைஞர்களாக தான் கூட இருப்பார்கள். சாந்தனையோட பழகிறன்னு சொன்னால் சாந்தனை சுகுமாரன் 2 பேரும் முன்னே பிரியாத இது துருவங்களாக இருப்பார். ரெட்டியார்களே சொல்லலாம். அவங்களோட பழகிறன்றது உண்மையாகவே மிக சுவாரஸ்யமாக இருக்கும். போகிற இடங்களில் இப்போ சாந்தனை அவற்றை நினைவினால் நடந்துகிட்டு இருக்குது. அவற்றை நினைவுகளை மீட்டினால் இந்த எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேணும்னு சொல்லுவார்கள். அது சாந்தனையில் இருக்கேன்னு சொன்னால் ஒரு இடத்த போய் இருக்கிறோம்னு சொன்னால் ஒரு நாய் வந்து கடுமையாக குலைக்கும், இந்த கடிக்க போதாக்கம்னு சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். அந்த நாயாக இருந்தால் மடக்கி அந்த என்ன செய்ய மாட்டோம், அப்படியே அப்படி சுண்டி சுண்டி கூப்பிட்டு நாய் அப்படியே தடவி கொடுத்து பிறகு நாய் போகாது. அப்படியான ஒரு சுவாரஸ்யமான ஆள். நகைச்சுவைக்கு பஞ்சம் இல்லை. அது மாதிரி சுகுமாரன் அதை விட சரியான பகடி. மற்றது மேஜர் ஷிட்டோட பணியாற்றிய காலங்கள் நிறைய. என்றால் மேஜர் ஷிட்டு வந்து எங்களை துறை என்ன துறை அந்த துறைக்கு கொண்டு போனது மேஜர் ஷிட்டு தான். நான் சாதாரணமாக ஒரு கலை பண்பாட்டு களத்தில் இருந்தபோது என்ன வானொலிக்குள்ளே கொண்டு போனது மேஜர் ஷிட்டு தான். அவருடைய பங்காற்றிய அந்த நேரங்களெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். ஒரு சிறந்த நிர்வாகி, எல்லாரையும் கட்டி போடக்கூடிய ஒரு நல்ல கலைஞன், நல்ல பாடகர். இப்படி எல்லாரையும் சொல்லி கொண்டு போகலாம், நிறைய பேர் இருக்கு. சரி, இவருக்கு இதுதான் சரி அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்தவர்கள் அதை சரியாக வகுத்து வச்சார்கள். திருப்பி கேட்குறேன், சீலா தஜித் தவறி இந்த கலை பயணம் இதுக்குள்ளே வந்துருக்கேன். நீங்கள் போன வெளிநாட்டு பயணம் கூட சரி வந்திருந்தேன், என்ன நடந்திருக்கு? சரி வந்திருந்தால் குடும்ப நிலையை கொஞ்சம் கருத்தில் கொண்டு தான் நான் வெளிநாட்டு போனது. அப்படி நான் போயிருந்தால் நிச்சயமாக ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான் இருந்திருப்பேன். என்றால் இந்த பக்கம் எனக்கு வந்திருக்காது. என்றால் நான் குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் வெளிக்கிட்டு போனான். ஆனால் அங்கே அப்படியே தொடர்பு இல்லைன்னு சொன்னால் சாதாரணமான ஒரு சீலனாக தான் இருந்திருப்பேன் இந்த வரைக்கும். இப்போ வரை எங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, ஒரு தரையும் தெரிஞ்சிருக்காது, இப்படியே இருந்திருக்கு. ஆனா இந்த காலம் மாற்ற நிறைய விஷயங்களை மாற்றி இருக்கும் உங்களோட வாழ்க்கையிலையும் சரி. அந்த நேரம் பேசுற நேரம் நீங்க சொன்னீங்க இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்குன்னா அந்த போன் இருந்தா காணும் வேற ஒன்றும் தேவையில்லைன்னு. இப்ப நீங்க ஒரு வாழ்க்கைய பார்த்துட்டு இப்ப அந்த வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறி போயிருக்குது. எங்களோட சமுதாயத்துல கொஞ்சம் வித்தியாசமான செயற்பாடுகள்லாம் இருக்குது. இந்த தலைமுறைகள்கிட்ட நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க? எங்களோட தலைமுறை இப்படி இல்லாம இருக்குதே அப்படின்ற அந்த கால இடைவெளி பற்றி நீங்க என்ன குறிப்பா சொல்றீங்க? நிச்சயமா எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு நல்ல தலைமை ஒன்று வேணும். அதுதான் முக்கியம். தலைமை என்று சொன்னால் நான் அரசியலை சொல்லவில்லை. ஒரு வழிநடத்தக்கூடிய அல்லது ஒரு பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைமை ஒன்று இல்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். என்றால் பிள்ளைகளை சரியாக வழிபடுத்துவதற்கு பெற்றோர்களும் தயாராக இல்லை. பெற்றோர்களும் தங்களுக்குள்ளே தங்களுடைய புரிந்துணர்வில்லாத அவர்களுக்குள்ளே உள்ள சர்ச்சைகளை வைத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு முன்னால் அதை செய்வதும் அது ஒரு பெரிய தாக்கம். அப்போ பிள்ளைகளும் என்ன செய்வதுன்னு தெரியாமல் அவர்களுமே தங்களுக்குள்ளே முரண்பட்டு கொள்கிறார்கள். இப்படி ஒரு குழம்பிய நிலையிலான ஒரு சமுதாயம் தான் இப்போ இருந்து கொண்டிருக்கிறது. அதை உண்மையாக சொல்ல போனால் எங்களுடைய அரசியல் என்று பார்க்கிற போது அரசியலில் ஒரு நல்ல தெளிவான ஒரு அரசியலை கொண்டு வரணும். என்ன சாங் அப்படி எனக்கு கொண்டு வந்தால் தான் அந்த பிள்ளைகளை வழிபடுத்தலாம். மறுபடியும் இந்த இப்படி போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பெற்றோர்களாலே இப்போ கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதாக இருந்தால் கலைஞர்களாகிய நாங்கள் கலைத்துறையிலே கொஞ்சம் ஈடுபாடு, விளையாட்டுத்துறையிலே கொஞ்சம் ஈடுபாடு, இப்படி அந்த அவர்களுடைய போக்கை மாற்றக்கூடிய வகையிலே இயங்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய சமுதாயம் இந்த சனசமூல்யங்களை நாடுவதில்லை. எத்தனையோ சனசமூல்யங்கள் இப்போது செயலிழந்து போயிருக்கின்றன. ஒரு சில சனசமூல்யங்களில் வயது போனவர்கள் தான் பேப்பரை படிக்கிறார்கள். இந்த சனசமூல்யத்தினூடாக அங்கே அவர்கள் அந்த பேப்பரை வாசித்து அதனூடாக அவர்கள் வருகிற போது அதில் ஒரு கூட்டு முயற்சி, அதில் ஒரு விழா செய்கிறது அல்லது ஒரு விளையாட்டு செய்கிறது, அப்படியான நிகழ்வுகள் இப்போது இல்லை. யாருமே கண்டுகொள்வதில்லை. ஆகவே எப்படி அந்த பிள்ளைகளை நாங்கள் நல்வழிப்படுத்த முடியும்? அப்படியே பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை யார் கொண்டு வர போகிறார்கள்? சில வேளை தம்பி உஷார்தான் இப்போ உறுப்பினராக இருந்தால் சில வேளை இவர் யோசிச்சிருக்கலாம். நான் சொல்கிறேன், இப்போ அவரை வச்சுக்கொண்டு இல்லை, அவர் சில வேளை அவருக்கு எண்ணங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் அதை அவர் மட்டும் செய்ய முடியாது. அவர் சார்ந்த எல்லோருமே யாரும் படியலமே இல்லை, எல்லாரும் ஊர்ல இல்லை, எல்லாருமே ஒரு நாடா போயிட்டாங்க. சரி, இந்த முக்கியமான விஷயங்களை நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து பல விஷயங்கள் நாங்க பேசலாம். சமைக்க வேண்டியிருக்கு, சாப்பிட வேண்டியிருக்கு, முக்கியமா. இதே மாதிரி நாங்கள் சந்தோஷமா இருந்து சமைச்சு சாப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி செய்யறோம் தானே. இந்த இடம் எது தெரியுமா? எந்த இடம்?
ரோஸ் வில்லான்னு சொல்ற ஒரு இடம். வந்து பார்த்த உடனே அட இவ்வளவு பெரிய இடத்த ஒளிச்சு வச்சிருக்கீங்களா, எங்கடா இவ்வளவு ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நானும் தேடி பார்த்தேன்னு சொன்னா உடுவில் மகளிர் கல்லூரிக்கு தானே, அதுல இருந்து மல்வம் பக்கம் வருவீங்க. அதுல வரைக்கே வந்து பெரிய அளவுல பதாக போட்டிருக்குது. நீங்கள் பிறந்த நாள், திருமணம், ஒன்று கூடல், என்ன விஷயம் நீங்க தங்கி நின்றுட்டு போகலாம். பாரம்பரியமான முறைப்படி நாச்சார் வீடு அந்த விஷயங்கள்ல இருக்குது. என்ன கேட்டாலும் நான் சமைச்சு அதனாலதான் நாங்க இங்க கூட்டிட்டு வந்தோம். சமையலறை இருக்கு, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சமைச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல யாருக்காவது ஃபங்க்ஷன், பர்த்டே ஏதாவது நடந்தா கூட இந்த இடத்துக்கு வரலாம். உள்ளே கொண்டாட்டம் வைக்கலாம், வெளியிலேயும் வந்து பெரிய அளவில் இடம் இருக்குது. சமைக்கலாம், சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம், தங்கி போகலாம். எந்த விதமான தடை இல்லாம நீங்க வந்து போறதுக்கான ஒரு இடம். ஆடலோடு பாடல். ஏன்னா இப்ப எல்லாம் வீடுகள்ல எல்லாம் பெருசா இப்ப ஃபங்க்ஷன் இருந்தாலும் கஷ்டம் இல்ல, இட வசதி காணாது. ஆனா நீங்க இங்க வந்தீங்கன்னா நல்ல ஆடலோடலாம் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்யற அளவுக்கு நல்ல வசதியோட இந்த இடம் இருக்கு. அதான் பிடிச்சிருக்கு. மறக்காம வந்து பாருங்க. தேவைப்படுறாக்கள் வந்து கிளை கருத்துக்களை சொல்லுங்க. அவன் தொடர்பு வந்து நான் உங்களுக்கு தரலாம். என்ன ஆமா, அடுத்த முறை இங்கதான் நிகழ்ச்சி கண்டிப்பா. இனி இந்த இடம் தான் எங்களுக்கு என்னன்னா அவ்வளவு அந்த ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வெயில், இன்னொரு பக்கம் மாமரம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா கைப்பக்கத்தோட வரைக்கலாம் இப்படி சாப்பிட்டா இல்ல. நாங்க இடத்தை சொன்னோம், சாப்பாடு நல்லா இருக்கு. சரி, நாங்க அடுத்த வேலையை பாப்போமா?